ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடி கலந்துகிட்ட ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல எடுத்த சின்ன போட்டோ மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம். விடுதலை பார்ட் 2 நேத்து இந்த படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்தது. ஏற்கனவே பார்ட் 1 படத்தை எல்லாரும் பாத்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த படத்தோட சின்ன ஸ்டோரி நான் சொல்லிக்கிறேன். இங்க இருக்க அரசாங்கம் இங்க சாதாரண மக்களுக்காக கிடையாது, அவங்க நியாயத்துக்காக கிடையாது. யாரெல்லாம் அதிகாரத்துல இருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த அரசாங்கம் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுற படம் தான். நிஜமான லீடர் அந்த பெருமாள் வாத்தியார் தான் சார். இந்த மக்கள் படையோட வளர்ச்சியை நம்மளால தடுக்கவே முடியாது. இங்க சூரிய போலீஸ் கேரக்டராலும், விஜய் சேதுபதி இந்த மக்களுக்கு போராடுற ஒரு போராளி கேரக்டர் நடிச்சிருப்பாரு. கிளைமேக்ஸ்ல சூரி விஜய் சேதுபதி புடிச்சு போலீஸ் கேரக்டர் கொடுத்துருவாரு. அங்க லாஸ்ட்ல விஜய் சேதுபதி ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு, என் துணி உருவனதுக்கு அப்புறம் தான் பார்த்தா நீயே நானும் சமம் நினைக்கிறல அப்படின்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல் டைலாக்கா அந்த படம். நீங்க பிரிவினைவாதிகளா இல்ல சமுதாயத்துல எல்லாருமே ஒண்ணுன்னு போராடுற நாங்க பிரிவினைவாதிகளா? அங்க ஆரம்பிக்கிற விடுதலை பார்ட் 2 என்னன்னா, விஜய் சேதுபதி யாரு, அவர் எங்க இருந்து வந்தாரு, ஏன் மக்களுக்காக பாத்தீங்கன்னா போராடிட்டு இருக்காரு, அவர் போராட்டம் பாத்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சுட்டா இல்லையான்னு சொல்லிட்டு காட்டுற படம் தான் விடுதலை பார்ட் 2. இந்த பெருமாள் யாரு, அவ எங்க பிறந்தான், என்ன படிச்சான், எதுக்காக நம்ம கவர்மெண்ட் எதிர்த்து சண்டை போடுறான். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல சூரி தான் ஒரு பெரிய ஹீரோவாவும் விஜய் சேதுபதி அப்பப்போ போவாரு. ஆனா செகண்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி தான் ஹீரோவே, சூரி அப்பப்போ போறாரு. இனிமேலா சூரிய காமெடி ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்கவே முடியாது. அவ்வளவு சீரியஸா பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சு வச்சிட்டு இருக்காரு. அவரோட ஆக்டிங்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. யார் பிடிச்சது? இங்க விஜய் சேதுபதி இருக்காரு தெரியுமா, என்ன மாதிரி ரோல் கொடுத்தா நடிக்கிறாருங்க. ஒரு தாத்தா ரோல் கூட நடிக்கிறாரு, ஒரு மிட் ஏஜ் மேன்னா நடிக்கிறாரு, ஒரு 2 பொண்ணுங்க கூட ஹீரோவா நடிக்கணும்னா அதுவும் நடிக்கிறாரு. அவர் தவிர இந்த ரோல்ல இந்த கேரக்டர்ல வேற யாராச்சும் நடிச்சிருப்பாங்களான்றதா சத்தியமா அந்த தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. மஞ்சு வாரியர் ட்ரெய்லரை பார்க்கும் போதே விஜய் சேதுபதிக்கு ஒரு வைஃபாவும் சப்போர்ட்டிவ் ரோல தான் நடிச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் அதே மாதிரிதான் இருந்துட்டு இருந்தது. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இங்க கென் கருணாசன் இந்த படத்துல வந்திருக்காரு. நான் என்ன நினைச்சேன்னா, விஜய் சேதுபதியோட சின்ன வயசு கேரக்டர் தான் கென் கருணாசன். ஆனா அது மாதிரி கிடையாது. அவரோட கேமியோ ரோல பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ராஜா சார் ரொம்ப நாள் கழிச்சு அவரோட மியூசிக்கை பாத்தீங்கன்னா படத்துல பார்த்து ரசிச்ச மாதிரி இருந்துச்சு. பிஜிஎம் தாறுமாறா இருந்தது. அதுக்கப்புறம் படத்துல வர சாங்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பாசிட்டிவ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாரோட ஆக்டிங் தான். அதுவும் இந்த போலீஸ்காரங்களோட ஆக்டிங் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே போலீஸ்காரங்க எப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடத்துல அவங்கள பார்த்து நம்மளுக்கு பயமே வந்துச்சு. அதுவும் இந்த சேட்டன் இருக்கா தெரியுமா, அவரோட ஆக்டிங்கா பார்க்கும்போது அந்த கேரக்டர் அவ்வளவு வெறுப்பா பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா அந்த கேரக்டர் அவரு ரொம்ப நல்லா பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. ராகவேந்தர் பெருமாள் தப்பிச்சிடக்கூடாது. படத்தோட மேக்கிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் லைவ் லொகேஷன் தான் இந்த படம் ஃபுல்லாவே எடுத்திருக்காங்க. நிறைய பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. அந்த சீன் ஒவ்வொன்றும் பார்க்கும் போதும் கல்லு முரடான பாதை, புல்லு, மலை அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, படம் ஃபுல்லாவே பவர்ஃபுல் டைலாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய மெசேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த மெசேஜஸ் புரியறதுக்கே நமக்கு இன்னொரு வாட்டி பாத்தீங்கன்னா போய் படத்தை போய் பார்க்கணும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய முன்னேற்றியர் தான். இந்த படத்தோட மெயினான ரோல் என்னன்னா, இங்க இருக்க அரசாங்கம் சாதாரண மக்களுக்கு கிடையாது, அவங்க உரிமைக்காக கிடையாது, அவங்க நியாயத்துக்காக கிடையாது. யாரெல்லாம் அதிகாரத்திலயோ பண வர்க்கத்திலயோ பாத்தீங்கன்னா இருக்காங்களோ அவங்களுக்காக தான் இந்த அரசாங்கம் பாத்தீங்கன்னா வேலை செஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா காட்டுற ஒரு படம் தான் விடுதலை. நீங்க கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம், இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் வெற்றிமாறன் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர்கிட்ட ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல ஸ்டோரி இருக்கு. ஏனோ தானே ஒரு படம் எடுத்து அவசர அவசரமா பாத்தீங்கன்னா பீப்பிள் கிட்ட கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நிறைய பிட்டா சீன் எடுத்து படத்தை உள்ள சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது. ஒரு சில சீன்லாம் லாஜிக்கே இல்ல. என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சு வந்து உட்கார்ந்து இருக்க. ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா இருக்கு. டப்பிங் எல்லாம் ரொம்பவே மிஸ் மேட்சா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நிறைய சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எமோஷனல் கனெக்ட் ஆகும். பட் செகண்ட் பார்ட்ல அந்த மாதிரி கேட்டீங்கன்னா எமோஷனல் கனெக்ட் இல்லவே இல்ல, அந்த கிளைமேக்ஸ் தவிர. யாருன்னு பாரு, படத்தோட முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். ஒரு 3 மணி நேரம் படம் எங்கேஜிங்கா பாத்தீங்கன்னா உட்கார வைக்கிறதுக்கு அந்த ஸ்கிரீன் பிளே தான் இம்பார்ட்டன்ட். அந்த விஷயம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இல்ல. ஒரு நல்ல ஹீரோ, நல்ல கதை, பவர்ஃபுல்லான டைலாக் எல்லாமே இருந்தோம். ஸ்கிரீன் பிளே சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த படம் பாத்தீங்கன்னா சரி இருக்காது. பட் அதுதான் பாத்தீங்கன்னா மேஜர் டிராபேக்கே. உனக்கான பயணத்தை பாதை காட்டு. ஏற்கனவே வெற்றிமாறன் விடுதலை பார்ட் 1, விசாரணை, வடச்சென்னை, ஆடுகளம் படம் எடுத்திருக்காருல்ல, அந்த மாதிரி இந்த பார்ட் 2 படமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இல்ல. சொல்ல போனா இது வெற்றிமாறன் படமாவே பார்த்தா எனக்கு தோணல. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு மக்களுக்காக போராடின ஒரு கலிய பெருமாள் இன்னைக்கு வெற்றிமாறனா என் கண்ணுக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டோரி வைஸா அந்த படம் எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆயிருக்கு. மோஸ்ட்லி ஒன் டைம் வாட்சபிள் தான். இது ஒரு ஆவரேஜான பிலிம். இதே மாதிரி நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூல பாத்தீங்கன்னா பார்க்கலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் மகேஷ்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.